துணை முதலமைச்சர் அவர்கள் நம் நந்தனம் வளாகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அமைதியான ஆகாயமாக வருகிறார். அன்பு மாணவர்கள், ஐயா அவர்கள் அரங்கத்துக்கு நுழையும் பொழுது விண்ணதிர விரிகதிர் அதிர கரவொலியை எழுப்பி நன்றியை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களும் மாணவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு பொற்பொழுது, நற்பொழுது இப்பொழுது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்முடைய நந்தனம் கல்லூரிக்கு வருகிற இந்த நிமிடம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொன்னான நிமிடம். ஈடு இணையற்ற கல்லூரி, பீடுமிகு கல்லூரி, பெருமைமிகு கல்லூரி. அந்த கல்லூரி எந்த கல்லூரி என்றால் நம்முடைய நந்தனம் கல்லூரி. மாண்புமிகு துணை முதல்வர் இதோ வாத்தியங்கள் முழங்க, மாணவ தம்பிகளினுடைய வாழ்த்து ஒளி முழங்க இதோ அரங்கத்துக்குள் வருகிற நேரம். பொன்னான நேரம். பொன்பட்டு கரம் தொட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கல்வெட்டு திறந்து கம்பீரமாக நடக்கின்ற நேரம். பொன்பட்டு புகழ்பட்டு கர கொண்டு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இதோ கல்வெட்டு திறக்கின்ற நேரம். கலைஞர் கலையரங்கம் கல்வெட்டு திறக்கின்ற நேரம். இந்த நேரம் நம் வெற்றியின் நேரம், நம் விடியலின் நேரம். நந்தனத்தில் எத்தகு சிறப்பு என்றால் சொல்லிலே அடங்காது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 8 நடைபோட்டு எழுகதிர் போல இதோ நம்முடைய வளாகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அமைதியான ஆகாயமாய், அற்புதமான அறிவு ஆலயமாய், பயமறியாத பகலவனாய், உயிரினும் மேலான உடன்பிறப்புகளினுடைய உதயமாய் இதோ நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். எல்லோரும் மாணவர்கள் அங்கே, தம்பிகள் அங்கே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் உள்ளே வரும்போது நம்முடைய நன்றியை கரவொலியாக விண்ணை அதிருமாறு கைத்தட்டி ஐயாவை நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்குமாறு மாணவர்களை வேண்டுகிறோம். நொடி பொழுதும் ஓயாத ஒரு முதலமைச்சர், நூற்றாண்டு போற்றும் இந்த கல்லூரியை, கலையரங்கை திறக்க வருகிற வெளியே இருக்கக்கூடிய தம்பிகள் அனைவருமே உள்ளே வந்து அமருமாறு வேண்டுகிறோம். ஆங்காங்கே வெளியே இருக்கின்ற அனைவரும் அரங்கத்துக்குள்ளே வருமாறு வேண்டுகிறோம். காண கண் கோடி வேண்டும் என்ற காட்சியை காண்பதற்கு இருக்கிறோம் நாமெல்லாம். இந்த கலையரங்கம் இன்னும் பல தலைமுறைகளை கல்வியினுடைய செல்வத்தை, பட்டத்தை தருகின்ற கலையரங்கம், பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை படைக்கின்ற கலையரங்கம், முத்தமிழ் அறிஞர் பூவிரி புன்னகை புரிகின்ற தலைவர், புதுமைகள் கோடி அறிகின்ற தலைவர், காவிரி தாய்போல் சிறந்த
தலைவர் டாக்டர் கலைஞரின் பெயரை தாங்கிய இந்த கலையரங்கில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய வெற்றியின் பாதம், வெல்லும் பாதம், வீரமிக்க பாதம் எடுத்து விரைந்து வர இருக்கிறார்.